நீங்க எப்படி வீட்ல இருந்தே பணம் சம்பாதிக்கிறதுன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இத பத்தி பேச போறோம். பேச போறது 3 விஷயத்த பத்தி தான். அது 3 என்னென்னன்னு ஸ்ட்ரெயிட்டா பார்க்கலாம். நம்பர் 1 அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க சொல்றது மூலியமா உங்களோட லிங்க் மூலியமா யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டையோ இல்ல ஏதாவது ஒரு சர்வீஸோ வாங்குறாங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் கிடைக்கும். இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸா வரும். இதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இத வந்து நம்ம ஆன்லைன்ல மட்டும் தான் பண்ண முடியும்னா இல்ல, ஆஃப்லைன்லயும் பண்ண முடியும். 2வது வழி ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங்க பொறுத்தவரைக்கும் நம்ம இதுல வந்து நமக்கு என்ன தெரியுமோ, நமக்கு எந்த ஸ்கில் இருக்கோ, அந்த ஸ்கில்ல நம்ம மத்தவங்களுக்கு ஷோகேஸ் காமிச்சு, அவங்களுக்கு அந்த தேவையான அவங்களுக்கு அந்த ஸ்கில் தேவைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி, அவங்க வந்து நம்பள ஹையர் பண்ணி நமக்கு பே பண்றது தான் வந்து ஃப்ரீலான்சிங். இந்த ஃப்ரீலான்சிங்ன்றது வந்து நம்ம வீட்ல இருந்தே பண்ணலாம். இதுக்கு நமக்கு தேவை ஒரு சிஸ்டம், இல்ல லேப்டாப், அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி. இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ற மாரி இருந்தா போதும். ஸோ இந்த ஃப்ரீலான்சிங்க பொறுத்தவரைக்கும் இதுல நெறைய பண்ண முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியும், கிராஃபிக் டிசைனிங் பண்ண முடியும், வெப்சைட் டெவலப்மென்ட் பண்ண முடியும், கேம் டெவலப்மென்ட் பண்ண முடியும். இந்த ஃப்ரீலான்சிங்க பொறுத்தவரைக்கும் என்ன வேணா பண்ணலாம். ஃப்ரீலான்சிங்ன்றது ஒரு மிகப்பெரிய வழி. எல்லாராலயும் ஈஸியா பண்ணவும் முடியும். ஸோ இத பத்தின கொஞ்சம் டீட்டெயிலான வீடியோ இதுக்கப்புறம் நம்மளோட சேனல்ஸ்லயே நெறைய வரும். தென் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் கிரியேஷன். கன்டென்ட் கிரியேஷன்ன்றது உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ நீங்க கிரியேட் பண்ணணும். அதன் மூலியமா நீங்க ஒண்ணு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். பிராண்ட்ஸ் கூட கொலாப் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நீங்க அவங்க கூட லெவரேஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, நீங்களே ஒரு ப்ராடக்ட்டையோ, ஒரு சர்விஸோ பில்ட் பண்ணி, நீங்க உங்க பிசினஸ அந்த ஆடியன்ஸ் மூலியமா உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் மூலியமா நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கான்டென்ட் கிரியேஷன் ரொம்ப இதுவா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி இந்த கான்டென்ட் கிரியேஷனுக்கு முன்னாடி சொன்ன 2 விஷயத்தையும் நம்ம கான்டென்ட் கிரியேஷன் வச்சே நம்ம ஈஸியா பண்ண முடியும். ஏன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் சரி, ஃப்ரீலான்சிங்கா இருந்தாலும் சரி, அதுக்கு கான்டென்ட் கிரியேஷனும் ஒரு மிகப்பெரிய டூலா இருக்கும். தீஸ் ஆர் த 3 வேஸ் டூ எர்ன் மனி ஃப்ரம் யுவர் ஹோம். ஈஸியா நீங்க வீட்ல இருந்தே சம்பாதிக்க முடியும். நம்பர் 1 அஃபிலியேட் மார்க்கெட்டிங், நம்பர் 2 ஃப்ரீலான்சிங், நம்பர் 3 கன்டென்ட் கிரியேஷன். ஸோ இத மொத்தத்தையும் நீங்க உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இத பத்தின இன்டெப்த் வீடியோ, ஃப்ரீலான்சிங்க பத்தின ஒரு இன்டெப்த் வீடியோ, அடுத்த ஒரு ஃப்ரீலான்சிங்கோட ரோட் மேப் வீடியோஸ் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய்.